மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷ்டம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. 7.5 சனி நடப்புல இருக்காரு. உங்க ராசியாதிபதியும் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக அமர்ந்து சில குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை கொடுத்தாலும் பல்வேறு நன்மைகளை தர தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் சந்திராஷ்டம துன்பம் நீங்குவதற்கு கோயில்பட்டி அருகே கழுகு மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 7ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கட்டங்கள், திருமணம் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலருக்கு சகோதர வகையில் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகளில் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான். தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பயணம் என்று இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பிற்கால தேவைக்காக இன்று பயணம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மிதுனராசி என்பர்கள் கீழ்த்திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு. கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி தொழிலை விரிவாக்கம் செய்வது, அரசியல் பதவிகளை பெறுவது, அரசியலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.